நல்லா ஏமாந்துட்டாங்கல்ல. சூப்பர் டா கவின், செம்ம டிராமா. நீ சூப்பரா நடிப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. அப்போ கவின்னா சும்மாவா? தமிழ் திட்டு வாங்குறத பாக்குறதுக்கு ஜாலியா செம காமெடியா இருந்ததுல. நமக்கு பிரியாணி கொடுத்து ஈஸியா நம்மள கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காம போயிடுச்சு. என்ன இருந்தாலும் தமிழ் பாவம்ல. என்ன பாவம்? செய்யாத தப்புக்கு அப்பா கிட்ட எதுக்கு திட்டு வாங்கணும்? அவ செஞ்ச தப்புக்கு திட்டே வாங்கலல, அதனாலதான் இப்ப செய்யாத தப்புக்கு திட்டு வாங்கினான். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, கரெக்டு தான். ஆனா இன்னைக்கு தமிழ் சமைச்ச பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. போனா போதுன்னு பாவம் பார்த்து இந்த விஷயத்துல சும்மா விட்டுருக்கலாம். இனிமே மனோகரி ஆண்டியே சமைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆண்டி சமைச்சா எப்படி இருக்கும்னு தெரியலையே. அவங்க வேற அப்பா ஃப்ரெண்டு, எப்படியும் அப்பா சொல்றது தானே சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ தேவையில்லாம டிராமா பண்ணி இப்போ திரும்பவும் சாலடுக்கும் சாண்ட்விச்சுக்கும் மாற போறோமா? ஐயோ ஏய் காவியா, வெயிட் பண்ணு. ஏன்டா திரும்ப ஏதாவது ஊசி எடுத்துட்டு வராங்கன்னு தெரியலையே. இரு நான் படுத்துக்கிறேன், நீ போய் ஓபன் பண்ணு. போய் தரப்போ. என்ன கவின்? இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓகே தான் ஆண்டி. சரி, எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுக்கெல்லாம் ஆண்டி சில கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். கிஃப்டா? அப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் இப்ப கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ சூப்பரா டிராயிங் பண்ணுவல்ல, அதனால உனக்கு ஆயில் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். வெரி எக்ஸ்பென்சிவ். இதுல டிரா பண்ணா சூப்பரா இருக்கும். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. உங்க 2 பேருக்கும் போர் அடிக்கும்போது கேம் விளையாட டேப். எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி ஆண்டி. Thank you so much. ஆண்டி, இது சூப்பரா இருக்கு ஆண்டி. Thank you so much ஆண்டி. ஏய் சூப்பரா. இது நல்லா இருக்குல்ல? ஆமா. தேங்க்ஸ் ஆண்டி. ஏ, உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க கூடாதா? திடீர்னு கொடுக்கறீங்களே, அதான் கேட்டேன். திடீர்னு தானே நான் இங்க வந்தேன். இவ்வளவு நாள் வெளியில தானே இருந்தேன், அதனாலதான் கொடுக்க முடியல. அதுதான் இப்ப கொடுக்கறேன்.
உங்களுக்கு வேண்டாம்னா கொடுத்துருங்க. இல்ல இல்ல எனக்கு வேணும். நான் சும்மா தான் கேட்டேன். இனிமே நீங்க யாரும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அதான் ஆண்டி வந்துட்டேன்ல. இனிமே எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். உங்க விருப்பத்துக்கு எதிரா இனி எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகேவா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். பாய் ஆண்டி. பை ஆண்டி. பை பை. பாய். இதெல்லாம் நம்ம நம்பலாமா? எனக்கும் அந்த டவுட் தான். பாப்போம். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியதான் போகுது. இப்போதைக்கு தூங்குவோம். போங்க, உங்க பிளேஸ்க்கு போங்க. ஹாய் அபி. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். நீ மட்டும் இருக்க? கவின் காவியாலாம் எங்க? அவங்க ரெடியாகி ஹாலுக்கு போயிட்டாங்க ஆண்டி. எனக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல இப்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லல்ல? செட் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குழந்தைங்க நீங்க கொஞ்சம் விளையாட்டா தான் இருப்பீங்க. அதெல்லாம அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு தோணுது. ஆமா ஆண்டி, அப்பா எங்களை திட்டுறதுக்கு காரணமே ஸ்கூல்ல இருக்க டீச்சர் தான். எழில உங்க விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு. நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றத நம்பி குழந்தைங்கள திட்டாத. நம்ம குழந்தைங்க மத்த பசங்கள மாதிரி இல்ல. நம்ம குழந்தைங்கள நாம தான் நம்பணும்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்போ எழில் அப்படிதான் இருக்காருன்னு நீ சொல்லும் போதுதான் தெரியுது. நீ கவலையே படாத. அப்பா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ஓகே? தேங்க்ஸ் ஆண்டி. சரி, எல்லாரும் ஹாலுக்கு போயிட்டாங்க. நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டா ஆண்டி. போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வாட்? இப்படியா போக போற? ஏன் இப்படி கேக்குறீங்க? நல்லா தானே இருக்கேன். நல்லதா இருக்க. ஆனா எதுவும் ஸ்டைல் இல்லையே. அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு போனிடெயில் போட்டுக்கிட்டு பார்க்கவே கியூட்டா இருப்ப. என்ன? ஆனா இப்ப ரெட்டை ஜடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆளே ஒரு மாதிரியா இருக்க. எனக்கு ஒண்ணு பாக்குற மாதிரியே இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்க. எனக்கு அப்படி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது? நான் போனிடெயில் மேக்கப்லாம் போட்டு போனா பிரின்சிபல் திட்டுறாங்க. அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பனிஷ் பண்றாரு. அதனாலதான் நார்மலா ரெட்டை ஜடை போட்டுட்டு போறேன். என்ன அபி நீ? உன்னை எவ்வளவு பிரேவான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? பா உட்காரு, உட்காரு. இங்க பாரு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்ல. அவங்களுக்காக நம்மளுக்கு பிடிச்சத நாம ஏன் செய்யாம இருக்கணும்? நீ எப்படி ஸ்கூல் போகணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே போ. வேண்டாம் ஆண்டி, அப்பாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் பனிஷ் பண்ணுவாரு. தெரிஞ்சாதானே? தெரியாம பண்ணிக்கோ. அது எப்படி பண்ண முடியும்? இங்க இருந்து ஸ்கூல் போகும்போது மேக்கப் இல்லாம சிம்பிளா ரெட்டை ஜடை போட்டுட்டு போ. ஸ்கூலுக்கு போயிட்டு மேக்கப் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது மறுபடியும் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா வந்துடு. அப்ப யாருக்கும் தெரியாதுல்ல. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்துட்டா? முன்னாடி உட்கார்ந்ததானே தெரியும், பின்னாடி உட்காந்துக்கோ.
இல்ல சூப்பர் ஐடியா. தேங்க்ஸ் ஆண்டி. யூ வெல்கம் மை டியர். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ யாருக்குமே பயப்பட தேவையில்லை. ஓ இஷ்டப்படி இரு. ம் யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ம். பாய் ஆண்டி. பாய். இங்க இருக்கிற 4 பேர்லயே நீ தான் ஸ்மார்ட். ஒன்னு கரெக்ட் பண்ணிட்டா மத்த 3 பேரையும் நீ கரெக்ட் பண்ணிடுவ. எனக்கு வேலையும் ரொம்ப ஈஸி. சீக்கிரமே உங்க 4 பேரையும் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். கவின், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சாச்சு. எங்க காட்டு. உன்கிட்டலாம் காட்ட முடியாது. நீ என்ன டீச்சரா? காவியா, நீ முடிச்சிட்டியா? கவின் கிட்ட கேட்டீங்க, அவ சொல்லல. இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லணுமா? நானும் சொல்ல மாட்டேன். ஏ அபி, என்ன பண்ற? ஏன் உன் கண்ணுக்கு தெரியலையா நான் என்ன பண்றேன்னு? மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம இப்படி எல்லா விஷயத்துக்கும் மூக்கு நுழைக்காத. இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டுறியா? இல்ல, மிரட்டுறதுக்காக சொல்லல. இப்படி ஸ்கூலுக்கு அதிகமா மேக்கப் போட்டுட்டு போறது என்ன இருந்தாலும் தப்பு தானே. அதனாலதான் சொல்றேன். தேவையில்லாம அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன அபி, தப்புன்னு உனக்கு தெரிஞ்சதால தானே வீட்ல பண்ணாம இப்படி கார்ல வந்து பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றது சரின்னு ஸ்ட்ராங்கா தோணிருந்தா உங்க வீட்லயே பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்பா புரிஞ்சுக்காம ஏதாவது சொல்வாருன்னா நான் கார்ல பண்றேன். எனக்கு இது சரின்னு படுது. என் அம்மாவும் எனக்கு சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏன் அப்படி அம்மா சொல்ற? போய் சொல்றது தப்பு தானே? அஞ்சலி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? உனக்கு எதுவும் தெரியாது. பேசாம போய் உட்காரு. இல்ல அபி, இப்பதானே சொன்னேன். உன்னோட வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. பேசாம இருக்க முடியாத உன்னால?
டாக்டர் எழில் சாரை பார்க்கணும், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? சார் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேலு, இன்ஸ்பெக்டர் வேலு. அப்பாயின்மெண்ட் எதுவும் ஃபிக்ஸ் ஆகலையே சார். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பர்சனல். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காரு சார், டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க. இல்லை சார். ஒரு இன்ஸ்பெக்டர் எமர்ஜென்சின்னு சொல்கிறேன், புரியலையா உங்களுக்கு? கால் பண்ணுங்க. என்னாச்சு? கால் எடுக்கல சார். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சார் மீட்டிங்கில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் எங்களை திட்டுவாங்க சார். ஏமா, திட்டமாட்டாருமா. அப்படி ஏதாவது சொன்னார்னா நான் பேசிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. என்னாச்சு? சாரி சார். சார் ஃபோன் எடுக்கல. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க சார். இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அப்புறமா வந்து பார்த்துக்கோங்க சார். மீட்டிங் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் 2-3 hours ஆகும் சார். நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்கள் டாக்டரை பார்த்துட்டு தான் போவேன். ஓகே சார். இந்தாங்கண்ணா. சொல்லுங்க சார். வேலு, சுடருங்கிற பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாம் சார். அந்த பொண்ணு ஏதோ பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. வரீங்களா? அப்படியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். நான் வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. சிஸ்டர், சார் ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம் தான். அங்கேயா? தேங்க்யூ. டாக்டர், எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டோம் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், நான் என் பையன்கிட்ட பேசிட்டேன் டாக்டர். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிரசவத்தை முடிங்கன்னு சொல்லியிருக்கான் டாக்டர். அவனுக்கு ஆபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கான். நீங்க டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். என்ன இப்படி அநியாயமா பேசிட்டு இருக்காங்க? குழந்தை நினைக்கிற நேரத்துக்கு எப்படி பெத்துக்க முடியும்? சார், உங்க இஷ்டத்துக்கு டெலிவரி பார்க்க முடியாது சார். பேஷண்ட் கன்சென்ட் தான் எங்களுக்கு முக்கியம். டாக்டர், சொன்னா புரிஞ்சுக்கங்க டாக்டர். என் பையன் இப்ப வர முடியாது டாக்டர். டாக்டர் தரணி, வாட்ஸ் த மேட்டர்? சார், இந்த லேடியோட மாமனார் மாமியார் இவங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேஷண்ட்டுக்கு டெலிவரி முடிங்கன்னு சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருமா?
அவனுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கான் டாக்டர். வாட்? உங்க பையனுக்கு கால் பண்ணுங்க. எதுக்கு? உங்க பையன் வந்தாதான் இந்த டெலிவரியே நடக்கும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள குழந்தை எடுக்கணும் டாக்டர். வர சொல்லுங்க, இல்லைன்னா டெலிவரி நடக்காது. ஃபோன் பண்ணுங்க. என்ன இது? இந்த பொண்ணோட புருஷன் பிரசவத்துக்கு கூட வராம அப்படின்னு வேலையா இருக்காரு. இந்தாங்க டாக்டர். என்னப்பா டெலிவரி முடிஞ்சதா? பையனா பொண்ணா? உனக்கு நான் ½ an hour டைம் தரேன். அதுக்குள்ள நீ இங்க வந்தா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள டெலிவரிக்கு அப்ரூவல் பண்ணுவேன். இல்ல உன் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடும்.